டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாரு. குவிட்டிங் த சேனல் அப்படின்ட்டு வந்து ஸோ அடடா கிரியேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணப்படுது. 10 டேஸ்க்கு முன்னாடி சிட் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்றவங்க எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. 15 crores வந்து கொடுத்து இந்த சேனல் நீங்க வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த சேனல் நீங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க. சுதர்ஷன் குவிட் பண்ணி ஒரு 1 வீக்லேயே வந்து ஒரு சிலர் வந்து அந்த சேனலை விட்டும் குவிட் பண்ணிட்டாங்க. டெக் பாஸ் வர்சஸ் டெக் சூப்பர் ஸ்டார் அவங்க 2 பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க வித் ப்ராப்பர் ப்ரூஃப்ஸ். டெக் பாஸ் வர்சஸ் டெக் சூப்பர் ஸ்டார் இந்த இஷ்யூ வந்து ரொம்ப மந்த்ஸாக தான் போயிட்டு இருக்கு. இந்த இஷ்யூல பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் கண்டென்ட் வந்துட்டு அந்த சேனல்ல பெய்ட் ப்ரொமோஷன். ஸோ ஐ எம் குவிட்டிங் த சேனல் அப்படின்ட்டு வந்துட்டு டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாரு. அண்ட் டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் சொன்ன அந்த வீடியோஸ்ல சொல்ல எல்லா விஷயமே வந்து ஃபால்ஸ் அலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெக் பாஸ் சைடோட ஓனர் அண்ட் இன்வெஸ்டர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த இஷ்யூ வந்து மந்த்ஸ் கணக்கில் நடந்துட்டு இருக்கு. பட் தென் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி சிட் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர் வந்துட்டு எக்ஸ்போசிங் டெக் பாஸ் வர்சஸ் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இதில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ அடடா கிரியேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணப்படுது. 2017 வந்து சுதர்ஷன் இந்த சேனலை ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அந்த சேனலில் வந்து நிறைய டெக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து போடுறாங்க. நல்லா வியூஸ் போகுது, பயங்கரமாக வந்துட்டு சேனலுக்கு வந்துட்டு ஒரு ஹைப்பும் கிரியேட் ஆகுது. ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸுமே பார்த்தீங்கன்னா மில்லியன் கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து பயங்கரமாக பீக் எடுக்குது. ஸோ நம்ம ஏன் டெக் சேனல் தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக டெக் பாஸ் அப்படின்ற ஒரு சேனல் 2018 ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேஸ் ஆஃப் த சேனல் அப்படின்ட்டு சுதர்ஷன் தான் இருக்காரு. லைக் அந்த சேனலோடைய கண்டென்ட்ஸ் ஆகட்டும், அதில் வரக்கூடிய அதில் வரக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் ஆகட்டும், ப்ராடக்ட் ரிவ்யூ ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் தான் வந்துட்டு டாமினண்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இப்படி போயிட்டு இருக்க டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக் சூப்பர் ஸ்டார் சைட்லேருந்து ஒரு வீடியோ, அதுக்கு ரிப்ளை கமெண்ட்ரி கொடுக்கறதா டெக் பாஸ்லேருந்து ஒரு வீடியோ, அண்ட் அகைன் இவங்க ஒரு ரிப்ளை கமெண்ட்ரி, இப்படி ஒரு ரிப்ளை கமெண்ட்ரி. இப்போ 10 டேஸ்க்கு முன்னாடி சிட் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்றவங்க எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெக் சூப்பர் ஸ்டார் சைடில் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, ஐ குவிட் டெக் பாஸ் அப்படின்ட்டு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு 90% கண்டென்ட், 10% வந்துட்டு பெய்ட் ப்ரொமோஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ 2 இயர்ஸாக வந்து 99% வந்து பெய்ட் கண்டென்ட்டும் 1% மட்டும் தான் ஓன் கண்டென்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி, இதனால தான் நான் சேனல் குவிட் பண்ணுறேன், சேனல் வந்து ஆர்கானிக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சேனலை விட்டு நான் குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன ஸ்டேஜில் வந்துட்டு 15 crores வந்து கொடுத்து அந்த சேனல் நீங்கள் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அந்த சேனல் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க சேனல் சைட்லேருந்து. ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த டிசிஷனுக்கு வந்து இவர் ஒத்து போகலை. அதுக்கு பதிலாக இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு செட்டில் பண்ண வேண்டிய 60 to 70 lakhs வந்து கொடுத்துருங்க, நான் சேனல் விட்டு குவிட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சேனல் சைட்லேருந்து ஓனர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களால் இது தர இயலாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல எக்ஸிட் ஆயிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நான் சேனல் விட்டு குவிட் பண்றேன் அப்படின்ட்டு. அந்த சேனலுடைய ஓனர் விஜய் கார்த்திகேயன் மற்றும் இன்வெஸ்டரான முருகேசனும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனலோட ஓவரால் கண்ட்ரோலுமே வந்து சுதர்ஷன் கிட்ட தான் இருக்கு. எந்த கண்டென்ட் வந்து போடணும், எந்த கண்டென்ட் போடக்கூடாது, எந்த பிராண்டோடைய கண்டென்ட் வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ல போடணும் போடக்கூடாது அப்படின்ற வரைக்குமே எல்லாமே வந்து சுதர்ஷன் கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து எப்படி வந்துட்டு சேனல் ஃபுல்லாக வந்து பெய்ட் கண்டென்ட் தான் போடுறாங்க, நான் அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சேனல் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம சுதர்ஷன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பாரு, சேனலை நீங்களே வாங்கிக்கோங்க, 15 crores கொடுத்து நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக் பாஸோட ஓனர் அண்ட் இன்வெஸ்டர் சொன்னதா வந்துட்டு சுதர்ஷன் சொல்லியிருப்பாரு. பட் தென் சேனல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வெறும் யூடியூப் சேனலை மட்டும் சொல்ல, ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அசெட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் சுதர்ஷனுக்கு வந்து ஒரு 60 to 70 lakhs வந்து பெண்டிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு சுதர்ஷன் அவருடைய வீடியோவில் சொல்லியிருப்பாரு. பட் தென் டெக் பாஸ் சைட்லேருந்து ஓனர் அண்ட் இன்வெஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் வந்து அவருக்கு 3 months ப்ரியராகவே, அதாவது அட்வான்ஸ் செட்டில்மெண்ட்டே கொடுத்துட்டோம், எங்களுக்கு வந்து எந்த கணக்கும் பேலன்ஸ் இல்லை, அப்படி ஏதாவது சுதர்ஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னாலுமே வந்துட்டு இப்போதைக்கு எங்களால் தர இயலாது அப்படின்ற மாதிரி டெக் பாஸ் சைட்லேருந்து ஓனரும் இன்வெஸ்டரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆன்கோயிங் இஷ்யூவில் வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி சிட் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலோட கான்டென்ட் கிரியேட்டர் வந்துட்டு எக்ஸ்போசிங் டெக் பாஸ் வர்சஸ் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா
டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு சேனல் கிரியேட் பண்ணி சுதர்ஷன் வந்து ஐ குவிட் டெக் பாஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்ட மறுநாளே வந்துட்டு சிட் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு வந்து டெக் பாஸ் உடைய ஓனர் அண்ட் இன்வெஸ்டர் வந்துட்டு ஒரு டிஎம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஎம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுதர்ஷன் வந்து எங்கள் மேலே ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் வச்சிருக்கான், எங்ககிட்ட ப்ரூவ்ஸ் அண்ட் எவிடன்ஸ் இருக்கு. ஸோ எது இப்போ எங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சரி இல்லை அவங்க மேலே தப்பு இருந்தாலும் சரி, ரெண்டு பேருடைய பெர்ஸ்பெக்டிவும் வாங்கி ப்ராப்பராக வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி டெக் பாஸ் சைட்லேருந்து வந்து சிட் ஃப்ரீக்வன்சிஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சிட் ஃப்ரீக்வன்சி வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் சொன்னீங்களே அதோட ஃபுட்டேஜ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் வந்துட்டு இந்த ஓவரால் இதுக்குமே வந்து ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ரிட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ அது மூலயமா தான் எக்ஸ்போசிங் டெக் பாஸ் வர்சஸ் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து சிட் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் அப்லோட் ஆகுது. ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரையுமே பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் கீழே ஒரு டீம்மேட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து கண்ட்ரோல் பை சுதர்ஷன் சொல்லலாம். அதாவது சேனலோடைய ஓனர், இன்வெஸ்டர், சுதர்ஷன் கீழே இருக்கிற டீம்மேட்ஸ். ஸோ ஓனர் கிட்டதும் சரி, இன்வெஸ்டர் கிட்டதும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு டீம்மேட்ஸ் கிட்ட போகணும்னா அது சுதர்ஷன் மூலியமாக தான் போகும். ஸோ இதுவரையுமே இந்த சேனலோட அமைப்பு அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் சுதர்ஷன் குவிட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இப்போ ஓனரே தான் வந்து எல்லாத்தையுமே வந்து விஷயம் கன்வே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய டீம்மேட்ஸுமே வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறதா கூட ஓனர் கிட்ட டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. ஸோ இப்படி போயிட்டு இருக்க டைமில் தான் வந்து அக்டோபர் 7th வந்துட்டு ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதை தான் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் விச் இஸ் த மெயின் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டீம்மேட்டில் ஒன் ஆஃப் தி மெம்பர் ராகவி அப்படின்றவங்க அந்த கம்பெனியில் மேலே ஃப்ளோர்லேருந்து PS5 இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எடுத்து கேமரா தெரியாத இடத்துல அவங்க பேக்குள்ள போட்டுட்டு கீழே ஃப்ளோரில் வந்துட்டு அந்த பேக்லேருந்து ஒரு நார்மல் மஞ்சள் கட்டப்பையில் வந்து அந்த PS5 மாற்றுறாங்க. மேலும் குணா அண்ட் ராஜேஷ் இவங்க வந்துட்டு இந்த PS5 கம்பெனியோட கன்சர்ன் இல்லாமல், பெர்மிஷன் இல்லாமல் கம்பெனி ப்ராடக்டை வந்து கம்பெனி விட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அதில் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்குமே வந்து ரிப்ளை கமெண்ட் கொடுக்குற மாதிரி டெக் சூப்பர் ஸ்டார் சைடில் இருந்துட்டு சுதர்ஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாம் நான் தான் ப்ராடக்ட் வெளியே எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் எனக்கு கொடுக்கணும், கொடுக்கல, ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து ப்ராடக்ட் கொடுத்துருவேன், நெக்ஸ்ட் செகண்ட் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவும் சொல்லியிருக்காரு. ஸோ சுதர்ஷன் வந்துட்டு சேனல் விட்டு வெளியே வந்தவொடனே அவங்க டீம்மேட்ஸில் ஒரு சிலர் வந்துட்டு சுதர்ஷன் குவிட் பண்ணி ஒரு 1 வீக்லேயே வந்து ஒரு சிலர் வந்து அந்த சேனலை விட்டும் குவிட் பண்ணிட்டாங்க. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், சிட் ஃப்ரீக்வன்சிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இல்லை நிறைய வந்துட்டு ப்ரூஃப்ஸோட வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதுலேயும் முக்கியமாக அவங்க என்ன ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதர்ஷன் வந்துட்டு அவருடைய டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற சேனலில் வந்து சொல்லியிருப்பாரு, நான் வந்து கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் பெய்ட் ப்ரொமோஷன், 2 வருஷமாக ட்ரை பண்ணி பார்த்தேன், சேனல் கிட்ட எடுத்து சொன்னேன், சேனல் சைட்லேருந்து புரிஞ்சிக்கல, ஸோ ஐ குவிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் இதுக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இவர் தான் வந்துட்டு இந்த கேம்பெயினிங், பெய்ட் ப்ரொமோஷன் இன்னுமே அதிகமாக கிடைச்சா இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கான்வர்சேஷன் இன்சிஸ்ட் பண்ண மாதிரி வந்துட்டு ப்ரூஃப்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. முக்கியமாக ஸ்க்ரீன்ஷாட்ஸ், சேட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ், வாய்ஸ் மெயில்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ப்ரூஃப்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது சுதர்ஷன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்லி பொய் அப்படின்றது வெளிவருது. ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெக் இன்ஃப்ளூயன்சஸோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனல் ஸ்டார்ட் பண்ணும், ஒரு லெவலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ பே பண்ணிங்கன்னா உங்களை ப்ராடக்ட் வந்து நான் ப்ரொமோட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கலாக வந்து ஒரு டெக் சேனல் வந்து இயங்கும். இப்படி தான் அதோட பேட்டர்னே வந்து இருக்கும். ஸோ சுதர்ஷன் வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து ஈஸ் த ஒன், அவர் தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணார் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்றதுக்கு நிறைய ப்ரூஃப் வந்து சிட் ஃப்ரீக்வன்சிஸில் இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் முக்கியமாக ஒரு சிலது பார்த்தோம் அப்படின்னா, OnePlusலேருந்து வந்துட்டு ஒரு 2 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இவரை மாதிரி இவருக்கு காம்படிஷனாக இருக்கக்கூடிய மற்ற டெக் சேனல்ஸில் வந்து அந்த ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க சேனலுக்கு வரல. சுதர்ஷன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய ஓனரான விஜய் கார்த்திகேயனை போயிட்டு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு, எதுக்கு நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொமோஷனுக்கு கொடுக்கல, நீங்கள் ஃபாலோ அப் பண்ணல, அதனால தான் அப்படி இப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ப்ரூஃபாக எடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ப்ரொமோஷன்லையுமே வந்து சிசிடிவி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஏர்டெலுடைய பிராண்ட் ஸ்கிரிப்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவி யூஸ் பண்ணக்கூடாது, சர்வேலன்ஸ் கேமரா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவிக்கு பதிலாக சர்வேலன்ஸ் கேமரான்ட்டு உங்களுக்கு அந்த வேர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பேசின அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய டைம் பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்லப்படுது.
முக்கியமாக வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு பிராண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் வந்து ஒரு டேர்ம்ஸில் அக்ரி பண்ணிட்டு அந்த பிராண்ட் ஸ்கிரிப்டில் ஏதாவது திடீர்னு நடுவில் சேஞ்சஸ் வருது, வீடியோ எடுத்து முடித்தோடனே சேஞ்சஸ் வருது அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் வாங்குறது ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அந்த பிராண்ட் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ப்ராடக்ட் என் கையில் தானே இருக்குது, எனக்கு தெரியும் அதை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ட்டு எல்லா சேனல்ஸும் வந்து எல்லா டெக் சேனல்ஸும் வந்துட்டு உங்கள் பிராண்ட் பற்றி ஹைப் பேசும்போது நான் வந்து அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் அதை பற்றி டீக்ரேடாக பேசி வந்து உங்களுடைய பிராண்ட் வந்து நாசம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி லைக் த்ரெட்டன் பண்ணுற மாதிரியும் பேசியிருக்காரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் தான் வந்துட்டு ஒரு மெயின் கேரக்டராகவே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு பிராண்ட் வந்துட்டு ஓனரான விஜய் கார்த்திகேயனை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விஜய் கார்த்திகேயன் வந்து இன்டர்மீடியட் பிளேஸில் இருந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த பிராண்ட் வந்து இவ்வளோ வந்து பே பண்ணுறாங்களாம், இதை ப்ரொமோஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்ஷன் கிட்ட சொல்லுவார். சப்போஸ் இன் கேஸ் அது சுதர்ஷனுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவர் ஓகே பண்ணுவார். இல்லை இவரால் டிமாண்ட்ஸ் வைப்பார், எனக்கு இன்னும் அதிகமாக பேமெண்ட் இருந்தால் போகலாம், இல்லை இதே பேமெண்ட்டாக ஏதோ கம்மினா வேணாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சிட் ஃப்ரீக்வன்சிஸில் காமிச்சிருக்கக்கூடிய ப்ரூஃப்ஸ்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சுதர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயினிங் வந்து இன்சிஸ்டும் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து மோஸ்ட்லி அதை டாமினண்ட்டாக எனக்கு இது வேணும், இதை வந்து ஹையர் ப்ரைஸில் போட்டு கொடுங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பண்ணி கொடுத்தோன்னா இப்படி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி தான் வந்து சிட் ஃப்ரீக்வன்சிஸில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டெக் பாஸ் சைட்லேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு பிராண்ட் வந்து அவங்களை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிராண்ட் கொடுத்த ஸ்கிரிப்ட் படி அதை வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட்டை வாங்கிட்டு போகிறது தான் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து கம்ப்ளீட்லி வந்து 100% அகெயின்ஸ்ட் பெய்ட் ப்ரொமோஷன் சொல்லிட்டு கடைசியில் இப்போ சிட் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க ப்ரூஃப்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் வந்துட்டு த ஒன் ஹூ இன்சிஸ்டட் அப்படின்ட்டு சொல்லலாம். அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் மூல காரணமாகவே இருந்திருக்காரு லைக் ஹையர் பேமெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த எண் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒருத்தர் மேலே ஸ்பெசிஃபிக்காக பிளேம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஓனரான விஜய் கார்த்திகேயனும் சரி, இல்லை இன்வெஸ்டரான முருகேசனும் சரி, இல்லைனா வந்து அவங்களோட பார்ட்னர் டேர்ம்ஸ் இருந்த சுதர்ஷனும் சரி, 3 பேருமே வந்துட்டு விக்டிம் கார்டு ப்ளே பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஓனரான விஜய் கார்த்திகேயனும் சரி, இல்லை இன்வெஸ்டரான முருகேசனும் சரி, இல்லை அவங்க கூட பார்ட்னர்ஷிப்பில் இருந்த சுதர்ஷனும் சரி, 3 பேர் மேலேயும் ஈக்குவல் பிளேம்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 3 பேருமே வந்துட்டு பெய்ட் ப்ரொமோஷன் மணியை தான் பார்த்துருக்காங்க தவிர்த்து அந்த ப்ராடக்டோடைய ஆக்சுவல் கிளைம்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்கல. இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும். 10 டேஸ்க்கு முன்னாடி சிட் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் இவங்க 2 பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீடியோ போட்டாங்க வித் சிசிடிவி ஃபுட்டேஜ் அண்ட் எவிடன்ஸ். இவங்க யாரு? இவங்களுக்கும் ஓனர் இன்வெஸ்டர் அண்ட் சுதர்ஷனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இவங்களுக்கு எப்படி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது? இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும். 10 டேஸ்க்கு முன்னாடி சிட் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் டெக் பாஸ் வர்சஸ் டெக் சூப்பர் ஸ்டார் அவங்க 2 பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க வித் ப்ராப்பர் ப்ரூஃப்ஸ். டெக் பாஸோடைய ஓனர் அண்ட் இன்வெஸ்டார் வந்துட்டு இவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க. இவங்களுக்கு ஏன் ப்ரூஃப்ஸை ஷேர் பண்ணி இவங்களை வந்து ஏன் வந்து ஒருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவை பார்த்து நீங்கள் வந்து நியாயத்தை சொல்லுங்கள், நீங்கள் ஃபேராக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.